யாரையாச்சும் போய் ரெடி பண்ணு. எனக்கு ஒன்னும் ரெடியும் பண்ண வேணாம், ஒன்னும் பண்ண வேணாம். இடி உனக்கு என்ன திடீர்னு கிறுக்கு பிடிக்குதா என்னடி? வாடி, ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, சீக்கிரம் வா தீபி, விளையாண்டு இருக்காத. நான் என்ன உன்கிட்ட ஜோக் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியோ? நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் பாத்துக்கோ. எனக்கு ரெடியே பண்ண வேணாம். நான் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் நான் போக போறேன் பாத்துக்கோ. எனக்கு இந்த நகையும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏமடி அப்படி சொல்ற? இன்னைக்கு அழகு போல ஒன்னு ரெடி பண்ணி விடுவேன்ல, வாயா. ஒண்ணும் தேவை கிடையாது. பூமாரி சித்தி மட்டும் அவளுக்கு ரெடி பண்ணி விடுவாங்களா? எனக்கு மட்டும் நீ நல்ல இல்லாம ரெடி பண்ணி விடுவியா? உனக்கு பாவாடை தாவணியும் ஒழுங்கா கட்ட தெரியாது, நீ எப்படி எனக்கு ரெடி பண்ணி விடுவியா? இது யாரடி சொன்னா? அம்மாவை பத்தி உன்கிட்ட யாரும் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க போல. நான் அழகா ரெடி பண்ணி விடுவேனே, சூப்பரா ரெடி பண்ணி விடுவேன் பாரு. நீ பூமாரியை விட நீ தான் நல்லா அழகு போல இருக்க போற. நீ வேணா பாரு. ஆமா, ஒண்ணும் வேணாம் சரியா? நீ எப்படி ரெடி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாக்கும். அன்னைக்கு கண்மணிக்கு ஒருக்க ரெடி பண்ணி விட்டிய, கண்மையெல்லாம் போட்டு. ஐயோ, பாக்குறதுக்கு அந்த கேவலமா இருந்துச்சு. ஸ்கூல்ல போய் அவளுக்கு லாஸ்ட் பிரைஸ் அன்னைக்கு கிடைச்சிச்சு தெரியுமா? அது மாதிரி இன்னைக்கு எனக்கு ரெடி பண்ணி விட்டு எனக்கு லாஸ்ட் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ற. இடி அப்படி எல்லாம் கிடையாதுடி, அம்மா நல்லா ரெடி பண்ணி விடுவேன். ஒண்ணு வேணாம் சரியா? நீ இப்ப ரெடி பண்ணிக்கோ. ஏ தீபி, உனக்கு கண்டிப்பா லூஸ் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, எனக்கு நல்லா லூஸ் பிடிச்சிருக்கு சரியா? எனக்கு ரெடியே பண்ணி விட வேணாம். தேவையில்லாம கூட்டம் முட்டு கிடக்காத மண்டையில ஊனி கொட்ட போறேன் பாரு இப்போ. கொட்டுவில்ல, கொட்டு கொட்டு. சித்தி, பூமாரி வா வா. சித்தி, என் Dress எடுத்துட்டு போட்டா இங்க தானே இருக்கு. பாட்டி, அவ எப்படி ரெடியா இருக்கானே. என்னாச்சு தீபி, நீ இன்னும் ரெடி ஆகல? ஆமா, நீ மட்டும் நல்ல பூமாரி சித்தி கிட்ட அழகு போல ரெடி ஆவ. நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட அசிங்கமா ரெடி ஆகணுமா? அதான் நான் ரெடி ஆக போறது கிடையாது. நான் யூனிஃபார்ம் தான் போட போறேன். என்ன சொல்ற நீ? சித்தி, நீங்க அழகா தானே ரெடி பண்ணி விடுவீங்க. அததான் இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கறா. நான் நல்லா ரெடி பண்ணி விடுவேன் பூமாரி. அப்படியா? என்னாச்சு தீபி, நீ அம்மா கிட்ட ரெடி ஆக மாட்டீங்க? அப்ப நீ வேணா பூமாரி சித்தி கிட்ட போய் ரெடி ஆறியா? இங்க பாரு, ரொம்ப நடிக்காத. என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? என்ன சொல்ற தீபி? எனக்கு சத்தியமா தெரியாது நீ அம்மா கிட்ட ரெடி ஆக மாட்டேன்ட்டு. அப்பவே தெரிஞ்சதுன்னு ஐயா, நான் உன்னை அழகா பூமாரி சித்தி கிட்ட ரெடி ஆக சொல்லிருப்பேன். நானாச்சும் வந்து உங்க அம்மா கிட்ட ரெடி ஆயிப்பேன். சித்தி அழகா தான் ரெடி பண்ணி விடுவாங்க. ஆமா, நீ பாத்தியோ எங்க அம்மா அழகா ரெடி பண்ணி விடுறத? நல்லாவே ரெடி பண்ணி விட மாட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்காது பாத்துக்கோ. சரி, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வேணா பூமாரி சித்தி கிட்ட போய் ரெடி ஆகு. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையோ? பிரச்சனை இல்ல, ஒண்ணு இல்ல. நீ போய் ரெடி ஆகு. ஏ தீபி, இப்படி எல்லாம் பண்ணாதடி. அம்மா அழகா ரெடி பண்ணி விடுவேண்டி. உனக்கு என்ன நகைலாம் எடுத்துட்டு வந்திருக்கன்னு கொஞ்சம் இங்க பாரு. அம்மா, நீ நல்லாவே ரெடி பண்ணி விட மாட்டே. சும்மா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காத. என்ன எனக்கு வேணாம். எனக்கு பூமாரி சித்தி தான் நல்ல டிசைனா தலை கட்டி விடுவாங்க. பூமாரிக்கு பாரு என்ன அழகா தலை கட்டி விட்டுருக்காங்கன்ட்டு. ஏ லூசு, நான் இனிமேதான் தலையை கட்டுறதுக்கு. சும்மா தான் நெத்தி சுடி வச்சு பார்த்தாங்க நல்லா இருக்கான்ட்டு. பாத்தியா எப்படி எல்லாம் வச்சு பாக்குறாங்கன்ட்டு. நீ ஏதாச்சும் அப்படி பாப்பியா? நீ ஒண்ணுமே செய்ய மாட்ட. தயவு செஞ்சு எனக்கு வேணாம்மா. எனக்கு பூமாரி சித்தி ரெடி பண்ணி விடட்டும். அவங்க தான் அழகா ரெடி பண்ணி விடுவாங்க. அப்பதான் நான் ஸ்கூல்ல எல்லாத்தையும் விட அழகு போல இருப்பேன். இது இந்தா நல்லா இருப்ப, போடி போ. யாரு வேணா நீ ரெடி பண்ண சொல்லிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனை கூட கிடையாது சரியா? போய்க்கோ, எங்கேயும் போய் ரெடி பண்ணிக்கோ, போடி. பெத்த அம்மா சொல்லிட்டு இருக்க, ஒரு வார்த்தை கேட்கான்னு பேரு. போ, உனக்கு யார்கிட்ட ரெடி பண்ணணுமோ அவங்கள்ட்ட போய் ரெடி பண்ணிக்கோ. இனிமே அம்மா சாப்பாடு, அம்மா நூடுல்ஸ்ன்னு வருவீல, அப்ப இருக்கு உனக்கு. அப்ப மட்டும் இந்த அம்மா உனக்கு தேவைப்படுவேனா? ஐயோ பாவம் அஞ்சலி சித்தி, இப்படி சொல்றாங்களா? தீபி, பூமாரி, நீ எங்க அம்மா கிட்ட ரெடி ஆயிக்கோ சரியா? இல்ல தீபி, நான் சொல்றது கொஞ்சம் கேளா. பாவம் உங்க அம்மா இப்படி வருத்தப்படுறாங்கல்ல, நீ அவங்க கிட்டே ரெடி ஆயிக்கோ. நான் பூமாரி சித்தி கிட்ட போய் ரெடியா போறேன். நான் என்னோட Dress எடுத்துக்கிறேன் சரியா? அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க வா, உனக்கு நான் எல்லா நகையும் போட்டு விடுறேன். இது யார்கிட்டயும் போய் ரெடி ஆகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சித்தி அப்படி சொல்லாதீங்க, நீங்க அவளுக்கு ரெடி பண்ணி விடுங்க நல்லா. நான் போய் பூமாரி சித்தி கிட்ட ரெடி ஆறேன். முடியாது. அதானே பார்த்தேன், நினைச்சேன் இவ இங்கதான் வந்து பேசிக்கிட்டு நிப்பான்ட்டு. எடி பூமாரி, உன்னை என்ன சொன்னேன்? சீக்கிரமா Dress எடுத்துட்டு வான்னு தானே சொன்னேன். எவ்வளவு நேரண்டி கிடக்குது ரெடி ஆறதுக்கு? இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா. சித்தி, ஏய் பூமாரி, இந்த இருக்கல்ல, இவ்வளவு கூட்டிட்டு போய் முதல்ல ரெடி பண்ணு சரியா? ஏய் அஞ்சலி, இவ இன்னும் மடி ரெடி ஆகாம இருக்கா? ஏடி தீபி, உனக்கு இது கிறுக்கா பிடிச்சிருக்கு? ரெடியா வேண்டினே. பூமாரி, அது வேற ஒண்ணு இல்ல, மேடம்க்கு என்கிட்ட ரெடி ஆக கூடாதான். ஏன்னா நான் நல்லா இல்லாம ரெடி பண்ணி விட்டுருவேனா. அதனால இவளை தயவு செஞ்சு முதல்ல கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி விடு. இரு அப்போ, இவளை இன்னும் ரெடி பண்ணலையா? பாதியோட இல்ல நிக்குது. ஏய் பரவாயில்லடி, அவளுக்காச்சும் நான் ரெடி பண்ணி விட்டுக்கறேன். ஏய் லூசு, என்ன சொல்லிட்டு இருக்க? பின்னி எல்லாம் பாதியோட நிக்குதுன்னு இருக்க.
பாப்போம். ஏடி தீபி, உங்க அம்மா கிட்ட ரெடி பண்ண வேண்டியனடி. என்ன உனக்கு அப்படியே ஆடம்? நல்ல கதையா இருக்கா. நீ மட்டும் பூமாரிக்கு நல்லா ரெடி பண்ணி விடுவியா? நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட நல்ல இல்லாம ரெடி ஆகணுமா? ஏடி, உங்க அம்மா பெரிய பொண்ணா இருக்கேல, அவதான் எனக்கு தலையெல்லாம் கட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுவா. நீ என்னன்னு பார்த்தா அவகிட்ட ரெடி பண்றதுக்கு ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. நானே அவகிட்ட இருந்தா ஒன்னொன்னா படிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நீ எனக்கு ரெடி பண்ணி விடுவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. இவளுக்கு என்னடி கிறுக்கா பிடிச்சிருக்கு? போ போ, பரவாயில்ல சரியா? அப்போ யார்கிட்ட தான் போய் ரெடி ஆயிக்கோ. இனிமே எந்த ஒரு இதுக்கும் என்கிட்ட வந்துடக்கூடாது சொல்லிட்டேன். எம்மா நீ கோபப்படுறியோ? இல்லடி, கொஞ்சிட்டு இருக்க. சரி, ஒரு கண்டிஷன். இங்க பாரு, நீ ஒண்ணு எனக்கு கண்டிஷன் போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது பாத்துக்கோ. என்ன கண்டிஷன்? ரெடி பண்ணி விடு, ஆனா நல்லா இருக்கணும் சரியா? அதெல்லாம் நல்லாவே இருக்காது சரியா? உன் மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வச்சிட்டீல, இனிமே நான் என்ன உனக்கு ரெடி பண்ணி விட்டாலும் நல்லாவே இருக்காது. பூமாரி எல்லாம் சின்ன வயசுல இருக்கையில நான் தான் அவளுக்கு தலை கட்டி விடுவேன் ஸ்கூல்ல போய். அன்னைக்கு கண்மணி ஒழுங்கா ஆடிக்கிட்டே இருந்ததுனால அப்படி ஆயிட்டு. உடனே அதை வச்சுக்கிட்டு சொல்றா நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்ட்டு. சின்ன வயசுல இருந்து உனக்கு நான் தானடி தலை கட்டி வளர்த்து விட்டுருக்கேன். சரி, அப்போ நீ எனக்கு ரெடி பண்ணி விடு, ஆனா அழகா ரெடி பண்ணி விடணும் சரியா? தலை இருக்குல்ல, அந்த மாதிரி பின்னி பின்னியா எடுத்து சூப்பரா கட்டி விடுவியா? சரி, அப்போ சரி, நீ எனக்கு ரெடி பண்ணி விடு, ஆனா நல்லா இருக்கணும் பாக்குறதுக்கு. நல்லா மட்டும் இல்லையோ எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு முதல்ல இருந்து கட்டி விடணும்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் நல்லா தான் கட்டி விடுவேன், ஆனா இந்த மாதிரி குசும்பு செட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தா மூக்கோட குத்தி விட்டுருவேன். நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு போவனா, வீட்லயே கடை. சரி சரி, ரெடி பண்ணி விடு. என்ன அவ ஓகே தானே? நீ ரெடி பண்ணி விடுறியா இல்ல நான் ரெடி பண்ணி விடவா? நானே ரெடி பண்ணி விட்டுக்கறேன். அவளுக்கு நான் ரெடி பண்றத பத்தி ஒண்ணும் தெரியாதுல்ல, அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு பண்ணி விடுறத பார்த்தா அசந்து போறா பாரு. சரி சரி, அப்படி உன் பொண்ணுக்கு ரெடி பண்ணி விட்டுக்கோ. நான் பூமாரியோட பட்டு பாவாடை எடுத்துட்டு போறேன். அங்கதான் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு போய்க்கோ. ரெண்டு கலருமே அழகா இருக்கு என்ன அஞ்சலி? ஆமாடி, ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலரை பார்க்கல, அதான் அழகா இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலரை பார்த்தோன்னா அதுவுமே நல்லா தான் இருக்கு. நல்ல வேலை, ரெண்டுக்கும் ஒண்ணு போல இருக்கு. ஏன் பூமாரி, வேற கிளாஸ்ல யார் யாருக்கு என்ன கலரு? அதுவா சித்தி, இவ ஐஷு இருக்காள்ல, அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கிரீன் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் மீனு இருக்காள்ல, அவளுக்கு வந்து பர்பிள் கலர். அதுக்கப்புறம் யாரு, மிது இருக்காள்ல, அவளுக்கு தான் சூப்பர் கலர் இருக்குதுல. ஆமா, அவளுக்கு ரெட் கலர் அழகா இருந்துச்சு என்ன? ஆமா, அவ கலர் தான் சூப்பரா இருந்துச்சுல பூமாரி. சரி சரி, லேட் ஆகுது. பூமாரி வரியா? சரி சித்தி, வர்றேன். தீபி, அழகா ரெடி ஆகு சரியா? ஆல் தி பெஸ்ட். பூமாரி, நீ எப்படினாலும் அழகா இருப்ப. நான் தான் யோசனையா இருக்கு எனக்கு எங்க அம்மா கிட்ட ரெடி ஆகிறதுக்கு. நீ வேணா பாரு, இன்னைக்கு என்ன விட நீ தான் சூப்பரா இருக்க போற. ஏய் பூமாரி, வரியா எப்படி? வர்றேன் சித்தி. சரி பாய். தீபி வரியா? அம்மா உண்மையிலே நல்லா ரெடி பண்ண தெரியுமா? தெரியும்டி, வா முதல்ல நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணு, அப்பதான் ஃபேஸ் நல்லா பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கும். ஆமா, என்ன இருந்தாலும் இருக்கிறதா இருக்கும். அம்மா நீ என்ன கொஞ்சம் வெள்ளையா பெத்திருக்கலாம்ல. எடி நீ என்ன கருப்பு கலரா? அழகு போல இருக்கேடி உன் முகம். ஆமா, அப்படி ஒண்ணும் கிடையாது. பூமாரியை பத்தில என்ன வெள்ளையா இருக்கான்ட்டு. இங்க பாரு, நீயும் அழகுதான் சரியா? அப்படி எல்லாம் நினைக்க கூடாது ஒடியா? இதுங்க வளர வளர என்னெல்லாம் நினைக்குதுங்கம்மா. சின்னதா இருக்கையில இத பத்தி எல்லாம நினைச்சுதுங்க.